அதை கிடக்காங்க லூசு பயலுக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா நம்ம விட்ட எல்லா ஸ்கீமையும் அனுபவிப்பாங்க. ஆனா நம்மளே தப்பா பேசுவாங்க. அவ்வளவுதான். இதை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இதுதான் இதுக்கு உண்டான பதில். ஓகேவா? ஆனா அந்த சின்ன தமிழ்ல என்ன நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. அதுக்கு பேர் மடக்கு ஊதிட்டேன். மடக்கு ஊதி. ஆமா, தவறா நினைச்சுக்க வேணாம். சாப்பாடுல இருந்து வண்டி பஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. தண்ணி எல்லாமே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க பார்த்தாலே இந்த கூட்டத்தை எல்லாம் யாருமே என்ன கேட்க பால 10 மணிக்கு வந்தோம். இன்னும் அங்க இருக்கு பாருங்க, யாரு எல்லாம் பிரசாதா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2026 நம்ம தான், நாங்க தான் 26 தான். இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்குங்க. எல்லா வேலை வாய்ப்பும் இருக்கு. எல்லா சலுகையும் மகளிருக்கு 1000 ரூபாய் எல்லாருமே இருக்குங்க. ஸ்பெஷலிஸ்ட் என்னென்ன வேணும்? எந்த ஆட்சியில எந்த இதுவுமே இல்லை சலுகை. எங்க நாங்க இன்னமும் வருங்க சலுகை. ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன்னார்வ எழுச்சியா வந்து நடந்திருக்கு. முறைப்படி என்ன புரோட்டோகாலோ அதுபடியே எல்லாமே நடந்திருக்கு. முக்கியமா இந்த கம்பி எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதுல நமக்கு வந்து கிரீஸ் தடவுறது இல்ல, பேரிகார்டு எதுவும் அடிச்சது இல்ல, எந்த சேர்ஸும் நொறுங்கினது இல்ல. ஆமா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்படி நம்ம இருந்திருந்தா நம்ம தவறா சொல்லியிருக்கோம். அப்படி ஒரு நிகழ்வு நம்மளது நம்ம எப்பவும் நடந்ததும் இல்லை. அதனால மாநாடு நல்ல சிறப்பா வெற்றிகரமா நல்லபடியா நடந்திருக்கு. 2026ல யாரு ஆட்சிக்கு வருவாங்க கேட்கிற கேள்வியே தவறு. முதல்ல யாருக்கு ஆட்சிக்கு வருவாங்க பொதுமக்களான உங்களுக்கு மக்களுக்கும் தெரியும், பிரஸ் மீட் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். நம்மதே அது ஆட்சியிலன்றது கண்டிப்பா எல்லாத்துக்கும் அதுல ஒன்றும் மாற்றமே. இந்த கேள்வியே தவறான கேள்வி. அதே இதுல கேள்வியே தவறான கேள்வின்ட்டேன். இதுல மாற்று கட்சிக்கு போட்டி வீரருக்கு ஆளே கிடையாது. இருந்தா தானே நம்ம யாராவது குறிப்பிடுவோம். போட்டி போடுறதுக்கு ஆளே கிடையாது. அதனால 100% திமுக. அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அண்ணே, திமுக பண்ற எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க. அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியாத்தையும் கருதணும். அவர் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படி வந்தார்ன்றத அவர் கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோட பின்னோக்கி அதை பார்க்கணும். பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை உபயோகிக்கணும். நாங்க பண்ற எல்லாத்தையும் அவரால் பண்ண முடியாது. அவர் பண்ற எல்லாத்தையும் நாங்க பண்ண முடியாது. ஆமா, அதான் சொல்றேன். அவர் பண்ற எல்லாத்தையும் நாங்க பண்ண முடியாது. நாங்க பண்ற எல்லாத்தையும் அவரும் பண்ண முடியாது. அதனால அது என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். அண்ணே, அவர்கிட்ட இளைஞர் பட்டாளம் இருக்குன்றாரு சொல்றாருல. இளைஞர் பட்டாளன்றது ஒரு ஓட்டு போடுற தகுதி உள்ள தகுதினா அப்படி மென்ஷன் பண்ணாதீங்க. ஓட்டு போடுறதுக்கு இப்ப அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி தாண்டினவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அது இல்லாதவங்கள நாங்க அதிகார பலமா வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலனே. அண்ணே, அந்த சின்ன தமிழ்ல என்ன நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. அதுக்கு பேர் மடக்கு ஊதிட்டேன். மடக்கு ஊதி. ஆமா, தவறா நினைச்சுக்க வேணாம். அதனால அந்த சின்னத்தை வந்து தூக்கத்தை எழுப்பி கேட்டா சும்மா எப்படின்னு தெரியல. தமிழ்ல முதல்ல எல்லாம் சொல்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க தூக்கத்தை எழுப்பி கேட்டா சொல்லிட்டு அவங்க கட்சி நிர்வாகிகளே சொல்லுங்க. அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு எத்தனை பேருக்கு அதுல தமிழாக்கம் தெரியும் பார்ப்போம். அண்ணே, ஒரு ஒன்றிய அரசு வந்து இவ்வளவு காலம் தமிழ்நாட்டுக்கும் மற்ற எங்கேயும் வராத ஒருத்தர் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாருன்னா அவர் ஒரு தேர்தல் பரப்புரை பண்ணுவோம், மக்கள் மனசை கவர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு தவறான கொள்கையோட எண்ணத்தோட தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாரு. அது ஒருபோதும் நடக்காது. முதல்வர் அறிவிச்ச உங்களின் கனவு திட்டம் வந்து மக்களிடையே ரொம்ப வரவேற்பட்டு இருக்கு. அதுக்கே வந்து முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். மிக்க நன்றி. நாங்க வந்து காலவாசல் பகுதி மதி வெங்கடேஷ் அவர் தலைமையில வந்திருக்கோம். சிறப்பா இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. நீட்டா போயிடும்.